பாக்ஸிங் வேர்ல்டில் ஒரு மேஜர் பிரேக்கிங் நியூஸு. ஆந்தனி ஜாஷுவா கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல அவர் உயிர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இறந்துட்டாங்க. ஹாலிடேக்காக இவர் நைஜீரியா போயிருந்தார். இவர் வந்து யூகேவை சேர்ந்தவர். பட் அவரோட ரூட்ஸ்லாம் வந்து நைஜீரியா. அவர் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே அங்கே தான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஹாலிடேக்காக, கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக அங்கே போயிருந்தார். இந்த ஆக்சிடென்ட் நடந்தது வந்து லீகோஸ்னு ஒரு ஊர் நைஜீரியாவில். அப்போ வந்து இவங்க காரில் போயிருக்காங்க. இது வந்து காலைல ஒரு 11 மணி 12 மணி அந்த டைம் சொல்கிறாங்க. காரில் ஒரு 5 பேர் இருந்திருக்காங்க எஸ்யூவி. இவர் வந்து லெஃப்ட் சைடு இருந்திருக்காரு. இந்த கார் வந்து லெஃப்ட் சைடு டிரைவிங். இவர் லெஃப்ட் சைடு இருந்திருக்காங்க. இந்த பக்கம் 2 பேர். இந்த ஆக்சிடென்ட் நடந்தது வந்து லீகோஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிஸியான ஹைவே. அதில் வந்து நம்ம லாரி, பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாமே அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். இத்தனைக்கும் அந்த ட்ரக்கு வந்து ஓரமாக பார்க் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. இவங்க வந்து ஓவர் ஸ்பீடு போனதாக சொல்கிறாங்க. அந்த ரோட்டோட ஸ்பீட் லிமிட்டோட அதிகமாக போயிருக்காங்க. அது இல்லாமல் ஓவர் டேக் பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓரமாக நின்று இந்த ட்ரக்கில் போய் மோதி இந்த சைடு ரைட் சைடு இருந்த 2 பேருமே இறந்துட்டாங்க. 2 பேருமே அவர் சின்ன வயசுலேருந்து இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பேர்லாம் வந்து ஒருத்தர் பேர் வந்து சீனா, இன்னொருத்தர் பேர் வந்து லட்டீஃப். இவங்களுக்கு வயசுமே சின்ன வயசு தான், 35 36 அந்த வயசு தான் இருக்கும். இவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. இந்த விஷயம் நடந்ததுனால ஒரு 2 விஷயம் வந்து டிபேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து நைஜீரியா பற்றி, இன்னொன்று மக்கள் பற்றி. நைஜீரியா பற்றி என்னென்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் கூட வரல. அங்கே இருக்க ஆளுங்களை தான் தூக்கி இழுத்து வெளியே வைக்கிறாங்க. அதுவே ரொம்ப தப்புன்றாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்ம இழுக்கலாம் கூடாது. நம்ம அவங்கள நார்மலாக ஹேண்டில் பண்ணால் கூட பெரிய பிரச்சனை ஆகாது. ஆனால் நம்ம இழுத்தோன்னா அது பேரலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது நர்வ் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது கூட ஆள் இல்லாமல் சுற்றி இருந்தவங்களே அவங்களை இழுத்து வெளியே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க, ஆம்புலன்ஸ் கூட இல்லாமல். அது வந்து இப்போ பெரிய டிபேட்டாக இருக்குது. இப்போ USA, UK வந்து கடந்த வருஷங்களில் வந்து 10 பில்லியன் கிட்ட நைஜீரியாவுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காசுலாம் எங்கே போச்சு? ஒரு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் கூட இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, நிறைய பில்லியனர்ஸ், மில்லியனர்ஸ் எல்லாருமே டொனேஷன் பண்ணுறாங்க. அந்த காசுலாம் எங்கே போகுது? இது ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இது ஒரு டிபேட் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே இருந்த மக்கள், அங்கே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். எல்லாம் உட்காந்து ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க.